بسم الله الرحمن الرحيم அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. சென்ற வாரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் அந்தந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். இந்தியா என்ற மாபெரும் நாட்டின் தன்மானத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் ஏளனம் செய்வது போல் பேசிய ஒருவர் கடும் கண்டனத்துக்கு இலக்கானார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் சிம்ம கர்ஜனையை உலகம் உற்று நோக்கியது. ஈரான் யுரேனிய செழுமைப்படுத்தும் திட்டத்தை நிறுத்தி வைக்க இந்தியா அறிவுறுத்த வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்தது. ஈரான் அதிபர் மஹ்மூத் அஹ்மதினிஜாத் ஏப்ரல் 29ஆம் தேதி தனது இலங்கை பயணத்தின் போது இந்தியாவிற்கு சில மணி நேரங்கள் வருகை தருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் வரும்போது யுரேனிய செழுமைப்படுத்தும் திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என ஈரான் அதிபரிடம் இந்தியா கூற வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாம் கேசி தெரிவித்ததை தொடர்ந்து இந்தியா தனது கருத்தை கடுமையான துணியில் கூறியது. இந்தியா என்ன செய்ய வேண்டும் என அமெரிக்கா கூறக்கூடாது. 1000 ஆண்டுகளுக்கு மேலான வலுவான உறவு பேணும் இந்தியாவும் ஈரானும் தங்களுக்கிடையேயான ராஜ்ய ஒப்பந்தங்களை தொடர்வதில் கவனம் செலுத்தும் வேளையில் அமெரிக்காவின் தேவையற்ற பிரசங்கங்கள் கண்டிக்கத்தக்கது என இந்திய வெளியுறவுத்துறை சுட சுட பதிலடி கொடுத்தது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதா இல்லையா என்பதை கண்காணிக்கும் பொறுப்பு பன்னாட்டு அணு ஆற்றல் முகமைக்குத்தான் உண்டே தவிர அமெரிக்காவுக்கு அல்ல என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அதிரடியாய் அறிவித்தார். பயங்கரவாதத்தை விட பயங்கரமானது எது தெரியுமா? பயங்கரவாதிகளை விசாரிக்கிறோம் என்கிற பேரில் அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை பிடித்து வைத்து துன்புறுத்தும் போக்கிற்கு நாளுக்கு நாள் கடும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. மனித உரிமை ஆர்வலர்கள், நடுநிலை பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் இதுகுறித்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் முன்னணி முஸ்லிம் அமைப்புகள் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கை சந்தித்து அப்பாவி இளைஞர்களின் அவலநிலை குறித்து முறையிட்டனர். ஜமாத்தே இஸ்லாமி, ஜமாயத்தே உலமாய ஹிந்த், முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம், முஸ்லிம் மஜ்லிஸே முஷாவராத் உள்ளிட்ட அமைப்புகளின் தலைவர்கள் பிரதமரை சந்தித்தனர். திடீரென அப்பாவி இளைஞர்கள் கைது செய்யப்படுவது குறித்தும் பல மீடியாக்கள் தங்கள் சொந்த கற்பனைகளை விசாரணை விவரங்கள் போல் வெளியிடுவது குறித்தும் கவலை தெரிவிக்கப்பட்டது. முஸ்லிம் தலைவர்கள், உளவுத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொண்ட கூட்டுக்குழு ஒன்று அமைத்து இப்பிரச்சனையை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்தார். எதிர்காலத்தில் புதிய வல்லரசுகளாக இந்தியாவும் சீனாவும் உருவெடுக்கும் வாய்ப்புள்ளதாக ஒரு புதிய கருத்து கணிப்பு குறிப்பிடுகிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கு இணையான வல்லரசுகளாக உருவெடுக்கும் வாய்ப்புள்ளதாக புதிதாக எடுக்கப்பட்ட சர்வே ஒன்று குறிப்பிடுகிறது. கனடாவின் புகழ்பெற்ற ஆங்கஸ் ரைட் போல் என்ற சர்வே இதனை விளக்குகிறது. சீனாவும் இந்தியாவும் அதிவேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார வல்லரசுகளாகும். கனடாவின் எதிர்கால ஏற்றுமதிக்கு இது பெரும் வாய்ப்பாக விளங்கப் போகிறது என்றும் குறிப்பிட்டது அந்த சர்வே. 36% பேர் சீனாவே எதிர்காலத்தில் முன்னணி பொருளாதார சக்தியாக விளங்கும் என குறிப்பிட்டுள்ளனர். 28% பேர் மட்டுமே அமெரிக்காவை குறிப்பிட்டுள்ளனர். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மட்டுமே உத்தரவாதமான ஒன்றாக 28% பேர் குறிப்பிட்டுள்ளனர். சீனாவின் ராணுவ வல்லமை ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கப் போகிறது என்று குறிப்பிட்ட ஆங்கன் ரைட் சர்வேயில் இந்தியா ஒரு பொறுப்புள்ள அணு ஆற்றல் கொண்ட வல்லரசாக உருவெடுக்கும் என்று 34% பேர் கருத்து வெளியிட்டுள்ளனர். இனிவரும் காலங்களில் ஆசிய நாடுகள் சர்வதேச சமூகத்திற்கு பெரும் சவாலாக விளங்கப் போகின்றன என்றும் அந்த சர்வே குறிப்பிட்டுள்ளது. ஹிலாரி கிளின்டன் ஜார்ஜ் புஷ்ஷாக மாற முயற்சி செய்கிறார். ஹிலாரி கிளின்டனா
கில்லாடி கிளின்டனா? அமெரிக்கா தற்போது 3வது ஜார்ஜ் புஷ்ஷை சந்திக்க இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். 90களில் முதல் வளைகுடா போருக்கு முழுமுதற் காரணமான ஜார்ஜ் புஷ் சீனியர் 2001 இன்று வரை பரபரப்பாக பேசப்படும் அவரது மகன் இளைய ஜார்ஜ் புஷ் என்ற இருவரும் தான் உள்ளனர். 3வது ஜார்ஜ் புஷ் யார்? ஜனநாயக கட்சியின் செனட்டர் ஹிலாரி கிளின்டன் தான் 3வது ஜார்ஜ் புஷ்ஷாக உருவெடுக்கும் வாய்ப்பிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் மீது ஈரான் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா ஈரானை அழித்துவிடும். தான் அதிகாரத்திற்கு வந்தால் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் ஈரானை அழிப்பேன் என ஹிலாரியின் வெளிப்படையான அறிவிப்பு சர்வதேச அரசியல் அரங்கில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹிலாரியின் இந்த ஆவேச அறிவிப்பு அமெரிக்காவின் அடுத்த இலக்கு ஈரானாகத்தான் இருக்கக்கூடும் என்ற நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.